ஹாய் விவாஸ். ஜங்கி மங்கி யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் ஒரு மகா மந்திரம், அதற்கு இணையான ஸ்லோகங்கள், கொஞ்சம் லௌகிக வீடியோக்கள் எல்லாம் கலந்து பார்த்துன்னு வரோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம போட்டுன்னு வர எல்லா சாப்டரும் ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் மனசுக்குள்ள ஒரு திருடமான ஒரு முடிவு எடுத்ததுனால ஆதித்ய ஹிருதயத்தோடைய எல்லா ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தையும் ஸ்லோகத்தையும் ஒரு தடவை திரும்பவும் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். திரும்பவும்னா ஸ்லோகம் ஒரு தடவை சொல்லுவேன், சொல்லிவிட்டு ஸ்லோகத்துக்கான அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி திருப்பியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு மேற்கொண்டு தனித்தனியாக அந்தந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை சொல்லுவேன். இப்போ வீடியோ கூட போகலாமா? ஸ்லோகம் எடுத்து வச்சுங்கோ. இடம் ஆதித்ய ஹிருதயத்தில் 24வது ஸ்லோகம், 25வது ஸ்லோகம். ஓம் சூர்யாய நமஹ. ஏனமாபத்சு கிருச்ಛ್ರೇஷு காந்தாரேஷு பயேஷு ச கீர்த்தயன் புருஷः கஷ்டின்னாமசி ததி ராகவ. ஹே ராகவா, தங்களை துன்பம் தீண்டும் போதும் ஆபத்துகள் அணுகும் போதும் யாத்ரா காலத்தில் விக்னங்கள் தடைகள் ஏற்படும் பொழுதும், அதாவது யாத்ரா காலம் அப்படின்னா இதை ரெண்டாக பிரித்து போன இடத்துல அவர் போகக்கூடிய வேலைகள், மேற்கொண்டு அவர் எங்கே போயிருக்கார், எதுக்காக போயிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அதை கொஞ்சம் பின்னாடி திரும்பி போய் பார்க்கணும். தசரத மகாராஜாவுடைய யுத்தத்தில் தசரன் தேவம் வாலி ராவண மர்தனம் கௌசல்யா பரமானந்தம் ஸ்ரீராமம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு ஸ்ரீராமாஷ்டகம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துக்கான முதல் ஸ்லோகத்தில் இந்த வாக்கியார்த்தத்தை ஒரு அண்ணா உருவாக்கியிருக்கார். அதன் தொடர்ச்சியாக கைகேயி மாதா தசரன் தேவம் வாலி ராவண மர்தனம் கௌசல்யா பரமானந்தம் ராமம் வந்தே ஜெகத்குரும் அப்படின்னு இந்த கைகேயி மாதாங்கிறவா தான் வரம் கேட்குறா தசரதர்கிட்ட. என்னுடைய புத்திரர்களில் ஒருவரான பரதனுக்கு ராஜ்யமும் ராமனுக்கு, அதாவது பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கு வனவாசமும் போகணும், வனவாசம் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்குறாங்க கைகேயி ராணி தசரதர்கிட்ட. எதனால் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பின்னாடி நடந்த ஒரு யுத்தம். இந்த விஷயம் ஒரு வரமாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யுத்தம் நடக்குது. சின்ன யுத்தம்னா கொஞ்சம் பெரிய கோரமான யுத்தம். அந்த யுத்தத்தில் தசரதரை யாராலையும் வெல்ல முடியாது. அப்படி வெல்ல முடியாத யுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தசரத மகாராஜா என்ன பண்ணுறாரு, சிறந்த சிவபக்தன் வேறு, விஷ்ணு பக்தி சிவபக்தி